ஹாய், வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் வந்து, என்னைக்கு தான் நம்ம அரசாங்கம் ஒரு திட்டம் மக்களுக்கு பிடிக்கலன்னா அதை நம்ம நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போவோம். நீதிபதி சொல்கிறோம் ஒரு தீர்ப்புன்னு வச்சுருக்கோம். ஆனால் மதுரை கிளையோட நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கார், சாமிநாதன். நம்ம திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு இது வந்து தீபத்தூண்ன்றது வந்து அது அளவைக்கல், அது அளவைக்கல்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தீபத்தூண், அதில் வந்து விளக்கேற்றணும், இந்துக்கள் வந்து விளக்கேற்றணும், அது இல்லைன்னா சிஆர்எஃப் அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தீர்ப்பாக கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசப்பொருளாக இருக்குது. இந்தியா கூட்டணியோட எம்பிக்கள் அவரை நீக்கணும்னு சொல்லிக்கிட்டு சபாநாயகருக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவு சாமிநாதன்க்கு வந்து சில பேர் ஆதரவும் சில பேர் எதிர்ப்பாகவும் இது பண்ணாங்க. அதாவது ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாமே வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சாமிநாதனுடைய தீர்ப்பை வந்து எல்லாருமே வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அது ஒரு அளவைக்கல், அந்த அளவைக்கல் மேலே பக்கத்தில் இருக்குது மசூதி இருக்குது, ஒரு சிகாந்தர் ஒரு தர்கா, அதுக்கு பக்கத்தில் வந்து தீப ஏற்றுறது வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவில் ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கான வேலைன்ட்டு இது பண்ணுறாங்க. இதனால் வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழக அரசு வந்து மேல்முறையீடு மேலே மேல்முறையீடு பண்ணி மதுரை கிளையுடைய உயர்நீதிமன்றமாக அவர் இருக்கனால அவர்களுடைய ஆர்எஸ் சித்தாந்தத்தை தீர்ப்பாக கொடுத்துட்டு இருக்கிறது தான் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்களும் ஏற்றுக்க மாட்டேன்னு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய சித்தாந்தத்தை வந்து இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இதை உச்சநீதிமன்றத்தில் நான் கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாமிநாதனுடைய தீர்ப்பை வந்து அவர்கிட்டையும் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா சில 3 நீதிபதி வராங்க வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இதை ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அந்த அளவைக்கல் மேலே இது ஏற்றுனா என்னென்னு தீமயத்துனா என்ன தப்புன்னு அவர் கேட்டிருக்காரு. அதனால் தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணி அது அளவுக்கல்லான்றது வந்து இல்லை தீபத்தூணான்றதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இது பண்ணுன்னு தெரியல. தமிழ்நாடு இல்லை இந்தியா வந்து ஒரு வலதுசாரியை நோக்கி போகுது. எல்லாத்திலையும் சரி வலதுசாரி சித்தாந்தம் கொண்டு அமர வைப்பதால் அவங்களுடைய சித்தாந்தத்தை தான் கொண்டு போகிறாங்க. தமிழ்நாடு கவர்னராக கூட ஆர்.என். ரவி ஒரு வலதுசாரி மாதிரி தான் பேசுகிறாரு, ஒரு ஆர்எஸ்எஸ் காரமாக தான் அவர் பேசுகிறாரு. இப்போ நம்ம நீதித்துறை ஜுடிஷியலையும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு ஃபைட் எல்லாத்திலையும் ஃபைட் பண்ண மாட்டே இருக்குது. வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவங்களா இருக்குது. அது மாதிரி தான் இப்போ இந்த தீர்ப்பு மதுரையோடைய அந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, மதுரை திருப்பரங்குன்றத்துடைய தீர்ப்பு. ஸோ இதை வந்து ஒரு கலவரம் ஆகாமல் தமிழ்நாடு அரசு வந்து காப்பாற்றணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஓரளவுக்கு தமிழ்நாடு அரசை பாராட்டுறேன். ஸோ ஓகே, என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய வீடியோ முத்துருப்பு தரா முத்து பிரகாஷ். பாய்.